ஹாய் டிமோஸ். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சில ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் வந்து ஒரு அசெஷன் அண்ட் ரீசன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது லேபர் ஃபோர்ஸ் வந்து 1990ஸ்லேருந்து 2000 இந்த ரேஞ்சில் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் வந்து அதிகமாக வந்து இருந்தாங்க லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 தான் வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்லாம் கொண்டு வருவாங்க. அதாவது இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு சில லிபரலைசேஷன்லாம் கொடுப்பாங்க கவர்மெண்ட் இருந்து. ஸோ அதில் வர்றதுல வந்து இன்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ பீப்புள் வந்து அந்த டைமில் வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து ஷிஃப்ட் ஆகி நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர் சைடு வந்து போனாங்க அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஸோ அதே தான் ரீசனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் இதெல்லாம் நடக்கிறதுனால எம்ப்ளாய்மெண்ட்டுமே அதிகமாகச்சு. எப்போ அப்படின்னா 1991லேருந்து 2011 வரைக்குமே. ஸோ அந்த டைமில் வந்து அதிக லேபர் ஃபோர்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுமே அதிகமாக இருந்துச்சுன்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி போத் அசெஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி அசெஷன் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். தேங்க்யூ.